நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின கோலாகல விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாடு முழுவதும் இந்திய சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதற்காக உப்பளம் மைதானத்தில் விழா மேடை உள்ளிட்ட ஏற்பாடுகளும் விழா பந்தலும் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. விழா நடைபெறும் மைதானத்திற்கு சரியாக காலை 8:59 மணிக்கு முதல்வர் ரங்கசாமி வந்தார். முன்னதாக அமைச்சர்கள், அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்களும் விழாவினை காண பொதுமக்களும் மைதானத்தில் திரண்டிருந்தனர். விழாவிற்கு வந்த முதல்வர் ரங்கசாமியை தலைமைச் செயலர் சேட்டன் பி ஷாங்கி, காவல்துறை டிஐஜி சுக்லா ஆகியோர் வரவேற்று நேராக விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். மேடைக்கு வந்ததும் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றினார். அப்போது போலீஸ் பேண்ட் வாத்திய குழுவினர் தேசிய கீதம் இசைத்தனர். அதன்பின் முதல்வர் ரங்கசாமி திறந்த ஜீப்பில் சென்று போலீஸ் அணிவகுப்பை பார்வையிட்டு மீண்டும் விழா மேடைக்கு திரும்பி சுதந்திர தின விழா உரையாற்றினார். பின்னர் சிறப்பாக பணியாற்றிய போலீசாருக்கு விருதுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், தீயணைப்பு துறையினர், முப்படையினர், தேசிய மாணவர் படையினர், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் என ஏராளமான பிரிவினர் வண்ணமிகு சீருடையில் நேர்த்தியாக அணிவகுத்து சென்றனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி மேடையில் நின்றவாறு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பில் அவர்களை தொடர்ந்து ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி மாணவியரின் அணிவகுப்பு. அவர்களை தொடர்ந்து அணிவகுத்து வருபவர்கள் தூய இருதயமேரி பெண். தொடர்ந்து பல்வேறு மாணவ மாணவிகளின் கண்ணை கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் பின்னர் சிறந்த அணிவகுப்பிற்கான பரிசுகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இறுதியாக தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு புதுவையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தனி மாநில அந்தஸ்துடன் கூடிய புதுவையை உருவாக்க மக்கள் அரசிற்கு ஒத்துழைப்பையும் நல்ல ஆதரவையும் வழங்க வேண்டும் என்று சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்தார். புதுவை சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி மக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பேசுகையில், புதுவை மாநிலம் பல்வேறு சாதனைகளை புரிந்து சிறந்த மாநிலமாகி வருகின்றது என்றும், மத்திய அரசு வழங்கும் திட்ட ஒதுக்கீட்டை முழுமையாக செலவிடுவதில் அரசு எப்போதும் முனைப்பு காட்டியுள்ளது. ஆனால் திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாத வகையில் பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு குறைத்துள்ளது என்றும், இந்த ஆண்டில் முழுமையாக பயனுள்ள வகையில் திட்ட ஒதுக்கீட்டை செலவிட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார். சரியான மழை பெய்யாததாலும், காவிரி நதிநீர் கிடைக்காததாலும் காரைக்கால் பகுதியை வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும், பாதித்த விவசாயிகளுக்காக நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். மீனவர் நலனுக்காக மீனவர் நல மேம்பாட்டுக் கழகம் ஒன்று துவங்கப்படும் என்று தெரிவித்த அவர், மேட்டுப்பாளையத்தில் 25 ஏக்கர் நில பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலம் துவங்கப்பட உள்ளதாகவும், வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் நன்னடத்தை கல்வி போதிக்கப்பட உள்ளதாகவும், காமராஜர் வீடு கட்டும் திட்டம் மீண்டும் துவங்கப்பட்டு போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாகவும், மத்திய மின் தொகுப்பு நிலையங்களிலிருந்து நமக்கு தேவையான அளவு மின்சாரம் கிடைப்பதால் தங்கு தடையின்றி மின்சாரம் அளிக்கப்படுகிறது. அதுபோன்று ஊரக பகுதிகளில் தடையின்றி மின்சாரம் கிடைக்க கூடுதலாக மின்மாற்றிகளை அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர், சமுதாயத்தின் பல்வேறு நலிந்த பிரிவினரின் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டிற்கு வழிவகைகளை செய்ய தேவையான திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றி சமூக நீதி காணும் நோக்கத்துடன் அரசு செயலாற்றி வருவதாக கூறினார். மேலும் புதுவைக்கு நிலையான பொருளாதார வளர்ச்சி அவசியம் என்பதால் மத்திய அரசை வலியுறுத்தி தனி மாநில அந்தஸ்தை பெற வேண்டும் என்றும், தனி மாநில அந்தஸ்துடன் கூடிய ஒரு புதிய புதுவையை உருவாக்க மக்கள் அரசிற்கு ஒத்துழைப்பையும்
நல்ல ஆதரவையும் நல்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் பிரிவுக்கு 196 காவலர்கள் எடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக பல்வேறு நிலைகளில் 169 புதிய பணியிடங்களை உருவாக்க மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. காவல்துறையை நவீனப்படுத்தும் வண்ணம் காவல்துறைக்கு 3 புதிய கட்டிடங்கள் கட்ட மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் பாண்டிச்சேரியில் 2ம் ஏனாம் பகுதியில் 1ம் கட்டப்பட்டு வருகின்றது. நமது புதுச்சேரி மாநிலம் தொன்மையான பாரம்பரிய மரபுகளுடனும் கலாச்சாரத்துடனும் இணைந்து இசைந்து வந்துள்ளது. நம் மீதான மத்திய அரசின் நிதி மேலாண்மை நமக்கு புதிய சவால்களை உருவாக்கியுள்ளன. இந்த சவால்களை எதிர்கொண்டு புதுச்சேரி ஒன்றியத்து ஆட்சி பரப்பை சமச்சீரான வளர்ச்சிகளுடன் கூடிய வளமான மாநிலமாக உருவாக்க நிலையான பொருளாதார வளர்ச்சி அவசியம். அதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த வல்லமை கொண்ட ஒரு சமூக பொருளாதார அடித்தளத்தை அமைக்க வேண்டும். இதற்கு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி தனி மாநில அந்தஸ்தை பெறுவதே ஒரு சிறந்த தீர்வை அளிக்கும் என்று நான் திடமாக நம்புகின்றேன். புதுவை சுதந்திர தின விழாவில் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கும் சிறப்பு அணிவகுப்பில் பங்கேற்றவர்களுக்கும் முதல்வர் ரங்கசாமி விருது வழங்கினார். புதுவையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலியார்பேட்டை ஆய்வாளர் பாஸ்கரதாஸ் ஜனாதிபதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு விருதினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அதன்படி லஞ்ச ஒழிப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் பூங்காவனம், ஆயுதப்படை தலைமை காவலர் பாஸ்கரன், முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர் அருள்குமார் ஆகியோருக்கு முதல்வரின் காவல் பதக்கமும், ஐஜி செயலர் ஆய்வாளர் செந்தில்குமார், ரெட்டியார்பாளையம் தலைமை காவலர் நாராயணன், காவல் தலைமையக தலைமை காவலர் ஜெயசீலன், மேட்டுப்பாளையம் காவல் நிலைய காவலர் கொண்டா பாலாஜி மகேஸ்வரராவ், தலைமை கிடங்கு காவலர் இளங்கோவன், காவல் தலைமையக வேல்முருகன் ஆகியோருக்கு சிறந்த பணிக்கான ராஜீவ்காந்தி காவல் பதக்கமும், காரைக்கால் நகர காவல் நிலையத்திற்கு தலைமைச் செயலரின் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதும் வழங்கப்பட்டது. அதுபோன்று சுதந்திர தின விழாவில் நடைபெற்ற பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பில் ஐஆர்பி ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவு, தேசிய மாணவர் படை ஆண்கள் முதுநிலை கடற்படை பிரிவு, என்சிசி பெண்கள் முதுநிலை விமானப்படை பிரிவு, என்சிசி பெண்கள் இளநிலை பிரிவு, காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி, முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, செல்லபெருமாள்பேட்டை விவேகானந்தர் மேல்நிலைப்பள்ளி, லாஸ்பேட்டை க்ளூனி மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றிற்கு முதல்வர் ரங்கசாமி விருதுகளை வழங்கினார். புதுவை கைப்பந்து கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை ரோஸ்மா திருமண நிலையத்தில் கைப்பந்து கழகத்தின் செயற்குழு கூட்டம் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ தலைவர் ஆனந்த் தலைமையில் தலைவர் காந்திராஜ், துணைத் தலைவர்கள் சந்திரசேகரன், ஏகாந்தன், பழனி, ராஜாராம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். தொடர்ந்து தென்னிந்திய அளவிலான கைப்பந்து போட்டியை புதுவையில் வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்தில் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் கமிட்டி அமைப்பதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரமும், சங்கத்திற்கு துணைத் தலைவர் பதவிக்கு முன்னாள் விளையாட்டு வீரர் இர்ஷர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கப்பட்டது. புதுவை செம்பியம்பாளையம் பேட்டில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளிடம் ஒப்படைத்தார். புதுவை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை பாட்கோ மூலம் செம்பியம்பாளையம் பேட்டில் 2,40,00,000 ரூபாய் செலவில் 42 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அதனை பயனாளிகளிடம் ஒப்படைக்கும் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் பயனாளிகளிடம் வீட்டினை ஒப்படைத்தார். மற்றும் 4 நபர்களுக்கு வீட்டு மனைப்பட்டாவும், பழைய இடத்தில் குடியிருந்த 47 பயனாளிகளுக்கு வீட்டு மனைப்பட்டாவும் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம், பாட்கோ வேளாண் இயக்குநர் இளங்கோ மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லிமா நகர் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது.
புதுவை நெல்லிமா நகரில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 162வது ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நவ நாட்களிலும் திருப்பலியும் தேர்பவனியும் நடத்தப்பட்டு ஆண்டு பெருவிழா கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு அதிகாலையில் பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் திருப்பலியும், தொடர்ந்து உதவி பங்கு தந்தை ஆரோக்கியசாமி தலைமையில் திருப்பலியும், இதனையடுத்து மேதகு பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. திருப்பலியில் அன்னையின் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர், நெல்லித்தோப்பு இறை மக்கள் செய்திருந்தனர். புதுவை சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். புதுவை சட்டசபை வளாகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், சட்டசபை ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். அதுபோன்று கடற்கரை சாலையில் உள்ள மத்திய கலால்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கூடுதல் ஆணையர் சேகர் தேசிய கொடியினை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மத்திய கலால் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதுபோன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன் காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றிட எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், மனோகர், வெத்தப்பெருமாள், மாரிமுத்து, தொழிலதிபர் சிவக்கொழுந்து உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு கூட்டு தியானம் நடைபெற்றது. மேலும் அரவிந்தர் அன்னை அறைகள் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டன. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தரின் 141வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆசிரமத்தில் சிறப்பு கூட்டு தியானம் நடைபெற்றது மற்றும் அன்னை அரவிந்தர் வாழ்ந்த அறைகள் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டன. மேலும் அரவிந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு அரவிந்தர் ஆசிரம படம் பொறிக்கப்பட்ட தபால் தலை அறிமுகம் செய்யப்பட்டது. விழாவில் புதுவை மட்டுமின்றி வெளிமாநிலம், வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். புதுவை காமாட்சி அம்மன் வீதியில் தனியாக வீட்டில் இருந்த மூதாட்டியை கொலை செய்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காமாட்சி அம்மன் கோயில் வீதியில் மரசிற்ப ஆசாரி ராமசாமி என்பவரின் மனைவி இந்திராணி தனியாக வசித்து வந்த நிலையில் அவரது வீட்டின் முதல் மாடியில் வசித்து வரும் இந்திராணியின் 2வது மகன் ஐயனாரப்பன் வெளியே தேநீர் அருந்த கடைக்கு சென்றிருந்தபோது மர்ம நபர்கள் யாரோ வீட்டிற்குள் புகுந்து இந்திராணியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு பணம் மற்றும் 30 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்று விட்டனர். கடைக்கு சென்று திரும்பிய ஐயனாரப்பன் இந்திராணி மர்மமான முறையில் கொலையுண்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்று போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெரிய கடை போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொடூரமாக கொலை செய்து கொள்ளையடித்துச் சென்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.